செயல் ஏதுமே புவி மீது கிடையாது. எழுந்து வா புயலை போலே மனம் என்ன புரியாமலே பணிந்தோடு 1.5 கோடியோடு சிஎம் கொடுத்த ராஜ மரியாதை. இதை விட ஒரு அப்பாவுக்கு என்னங்க பெருமை இருக்க முடியும்? 21 வயது இளம் வீராங்கனையின் தங்களை மிஞ்சிய கூஸ்பம்ஸ் பின்னணி. ஐசிசி விமென்ஸ் கிரிக்கெட்ல சவுத் ஆப்பிரிக்காவுக்கு எதிரான ஃபைனல்ஸ்ல இந்தியா வின் பண்ணி கையில அவங்களுடைய முதல் கப்பை தட்டி தூக்கி ஒரு பெரிய வரலாற்றையே படைச்சிருந்தாங்க. பெண்கள் எந்த விதத்திலையும் சலச்சவங்க இல்ல அப்படின்றத காண்பிச்சுட்டே இருந்தாங்க. இந்த வெற்றியை இந்தியாவுக்கு எடுத்துட்டு வந்த ஒவ்வொரு பெண்ணுக்குமே அந்தந்த மாநிலம் நிறைய சலுகைகளும் அங்கீகாரங்களும் கொடுத்துட்டு இருக்காங்க. அந்த வகையில தான் ஹரியானா சிஎம் அவர்களும் ஷஃபாலி வர்மா அவர்களுக்கு 1.5 கோடிக்கான காசோலைய கையில ஒப்படைச்சிருக்காங்க. பொக்கேவை கொடுத்து அவங்களுக்கு மரியாதை கொடுத்து அவங்களோட பேசக்கூடிய காட்சி சமூக வலைதளங்கள்ல போஸ்ட் பண்ணப்பட்டிருக்கு. 52 ரன் வித்தியாசத்துல இந்தியா வின் பண்ணிருக்கு அப்படின்னு இன்னைக்கு நம்ம எல்லாரும் சந்தோஷப்படுறோம்னா அதுக்கு ஒரு முக்கிய காரணம் ஷஃபாலி வர்மா அவர்களுடைய 87 ரன் 78 பால்ல 7 பவுண்டரி 2 சிக்ஸர்னு வெளுத்து வாங்கியிருந்தாங்க. பிரதமர் மோடி அவர்களோட இந்த வின்னிங் டீம் எல்லாரும் பேசும்போது ஷஃபாலி வர்மா அவர்கள்கிட்ட மோடி கேட்ட கேள்வி, நீங்க ரோத்தக்ல இருக்கீங்க, அங்க ரஸ்லிங் நல்லா விளையாடுவாங்க, நீங்க கிரிக்கெட் ஏன் சூஸ் பண்றீங்க அப்படின்ற மாதிரியான ஒரு கேள்விதான். அதற்கு ஷஃபாலி வர்மா அவர்கள் தன்னுடைய அப்பாவை பத்தி தான் நிறைய பேசியிருந்தாங்க. அப்பாவுடைய நிறைவேறாத கனவு அச்சீவ் பண்ண மகள் தான் ஷஃபாலி வர்மா அவர்கள். சிஎம் மகளுக்கு அங்கீகாரம் கொடுக்கும் போது பக்கத்திலேயே இருக்கிறது அப்படின்றது மனசுக்கு எவ்வளவு பெருமையா இருக்கும்ல. நம்ம நினைச்சதை நம்ம பொண்ணு சாதிச்சுட்டா அப்படின்ற சந்தோஷம் அப்பாவுடைய முகத்துல அப்படியே தெரியுது. இது உங்களுக்கு எந்த அளவுக்கு இன்ஸ்பைரிங்கா இருந்தது அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. மேலும் வீடியோஸ்க்கு பிஹைண்ட் நோட்ஸ் ஃபாலோ பண்ணிக்கோங்க. செய்திகளை வழங்குவோர் ஜிடி ஹாலிடேஸ், ஆலியா காட்டன் வெட்டிகள் மற்றும் சட்டைகள் மற்றும் மெட்வே ஹாஸ்பிட்டல்ஸ். மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள பிஹைண்ட் நோட்ஸ் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலுடன் இணைந்திருங்கள்.